ஒரு ஃபிஷ் டேங்க் நான் புதுசாக செட் பண்ண போகிறேன் அப்படின்னா அது ஃபுல்லாக என்னோட ஓன் ஐடியாவை மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி பண்ணியிருக்கிற ஒரு டேங்க் செட்டப்போ ஒரு ரெஃபரன்ஸாகவும் நான் வந்து எப்பவுமே வந்து எடுத்துப்பேன். சம்டைம்ஸ் நான் வெப்பில் ப்ரௌஸ் பண்ணி எடுப்பேன். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்வேரியம்க்குன்னு வர ஸ்பெஷல் புக்ஸ் ஏதாச்சும் நான் ரெஃபர் பண்ணி யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் இருந்து ஏதாச்சும் ஒரு தீம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் கார்த்திக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு அந்த புக்கில் பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கேவ் அக்வேரியம் அப்படின்றது. பட் நான் இந்த கேவ் கான்செப்ட் வரல, பட் டார்க் அப்படின்ற அந்த ஒரு வேர்டு வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. இந்த டார்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பிளாக் வாட்டர் அக்வேரியமாக வந்து சேஞ்ச் ஆகிடும். இந்த பிளாக் வாட்டர் அக்வேரியம் வந்து ஒரு கேட் ஃபிஷ்க்கெலாம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து ஆசைப்பட்றேன். கேட் ஃபிஷ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டேங்க் கிளீனர், குளுக்கோஸ் இந்த மாதிரியான ஃபிஷ்ஷஸ்க்குலாம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த செட்டப் நான் பண்ண போகிறேன். இந்த செட்டப்புக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கிற டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 feet டேங்க். இதோட டைமென்ஷன்ஸ் வந்து 60 by 30 by 33 சென்டிமீட்டர். இந்த செட்டப்புக்கு நம்ம லைட் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பளிச்சுட்டு இல்லாமல், அதாவது ரொம்ப ஒரு பிரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் உங்களுக்கு டல் எஃபெக்ட்ல இருந்ததுன்னா இந்த டேங்க் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா நியோ இலியஸ் D5 லைட் வந்து யூஸ் பண்ணுறேன். பட் இந்த லைட் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை, நீங்கள் நார்மல் லைட் கூட யூஸ் பண்ணலாம். இந்த செட்டப்புக்கு லைட்டே இல்லாமல் இருந்தால் கூட ஓரளவு பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். ஹார்ட்ஸ்கேப் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சம் பெபிள்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ட்ரிஃப்ட்வுட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி செட்டப்புக்கு நேச்சுரலாகவே டேனின் ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அயன்வுட் அப்படி இல்லைனா மலேசியன் வுட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரிஃப்ட்வுட்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த செட்டப்பில் நான் ட்ரிஃப்ட்வுட்ஸ் பெபிள்ஸ்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலியூரித்தீன் ஷீட் வந்து நான் வந்து யூஸ் பண்ண அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் அப்படியே ட்ரிஃப்ட்வுட் வந்து க்ளூ பண்ணணும். ஸோ அதனால் வந்து இந்த ஷீட்ஸ்லேயே வந்து நம்ம வந்து க்ளூ பண்ணிடலாம் அப்படின்றதான் இந்த ஒரு சின்ன ஐடியா. என்னோட லேஅவுட்க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த பாலியூரித்தீன் ஷீட்லேயே வந்து ட்ரிஃப்ட்வுட்ஸ் பெபிள்ஸ் எல்லாமே வந்து க்ளூ பண்ணிட்டேன். இதனால் என்னென்னா க்ளூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணுறதுல ஒரு சில அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இதை பற்றி ஒரு டீட்டெயிலான வீடியோ நான் அப்புறமா சொல்கிறேன். பட் இந்த செட்டப்புக்கு நான் இந்த மெத்தட் தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இது ஈஸியாக படுது. ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருக்குது. டேங்கோட பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக் சாண்ட், அதாவது இது வந்து ஒரு நேச்சுரல் சாண்ட் தான் இது. பட் இது ஏன் காஸ்மெட்டிக் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இது ஒரு அழகுக்காக போடுறது அப்படின்ற மாதிரி. இதில் வந்து நீங்கள் பிளான்ஸ்லாம் வைக்க முடியாது. ஜஸ்ட் கீழே ஒரு அழகுக்காக ஃபிஷ்ஷஸ்க்கு ஒரு தேவைக்காக வந்து கீழே போடுறதுனால தான் இது வந்து காஸ்மெட்டிக் சாண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ இந்த சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீ வாஷ்லாம் தேவையில்லை, ப்ரீ வாஷ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் நான் அதெல்லாம் வந்து எப்பயுமே பண்ணுறதில்ல. இந்த மாதிரி ட்ரையாக இருக்கும்போது நீங்கள் வந்து டேங்க் செட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட சைஸ், அதாவது இந்த சாண்டோட சைஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல லுக் ஒன்று கொடுக்கும். அதாவது வந்து ஒரு அன்ஈவனாக இருக்காது, உங்களோட செட்டப் வந்து நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல லுக் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட செட்டப்ஸில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காஸ்மெட்டிக் சாண்ட், அதாவது இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் போடுற இந்த சாண்ட்லாம் வந்து நான் எப்பவுமே இந்த லேயர் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். இது எல்லாமே உங்களோட டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி. எனக்கு எப்பயுமே வந்து இது ரொம்ப லோவாக இருந்ததுன்னா எனக்கு மெயின்டெனன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு டேங்கோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பெருசாக தெரியும். நீங்கள் சாயிலே போட்டு நிறையா வந்து டேங்கோட ஸ்பேஸை நீங்கள் எடுத்துக்கிறதுக்குனா கம்மியாக இருக்கும்போது அதோட வியூ வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக தெரியும் அப்படின்றது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. அப்படி இருந்தால் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இந்த லேஅவுட் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஒரு நேச்சுரல் ஃபீல் அந்தளவுக்கு கொடுக்கல. இதுக்கு இன்னும் ஒரு நேச்சுரல் ஃபீல் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பெபிள்ஸ் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த பெபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த டேங்க் ஃபுல்லாக போடாமல் தேவையான இடத்துல மட்டும் கரெக்டாக அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணாமல் கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா பார்க்குறதுக்கு இன்னமும் வந்து ஒரு நேச்சுரல் ஃபீல் கொடுக்கும். அப்படி இல்லைனா இந்த சாண்ட் மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒரு ஃப்ளாட் லுக் தான் கொடுக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு நேச்சுரல் ஃபீல் நம்ம கொடுக்கறதுக்காக பெபிள்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த செட்டப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில ட்ரிஃப்ட்வுட்ஸ் வேணும் அப்படின்னா கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு ட்ரிஃப்ட்வுட் இல்லை. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட இருந்த ட்ரிஃப்ட்வுட் எதுவுமே இந்த லேஅவுட்க்கு செட் ஆகலை அப்படின்றதுனால வந்து நான் இந்த லேஅவுட்டோட அப்படி நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். எக்ஸ்ட்ராவாக நான் வேறு எதுவுமே வந்து ஆட் பண்ணலை. இந்த செட்டப்புக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 25% RO வாட்டர்.
அதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ வாட்டர் தான். அதாவது வந்து நீங்கள் போர் வாட்டர் அப்படி இல்லைனா வெல் வாட்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த வாட்டர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக டீக்ளோரினேட்டர் வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த செட்டப்புக்கு நான் யூஸ் பண்ண போகிற ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா அக்வாயிலேருந்து வந்துருக்கிற வெர்சா மேக்ஸ் 2 அப்படின்ற ஒரு ஹேங் ஆன் பேக் ஃபில்டர் தான். இந்த ஃபில்டர் ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா அந்த வீடியோ வந்து பாருங்கள். இந்த ஃபில்டர் பற்றி ஒரு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்டர் ஒரு சிங்கிள் பாடியில் வந்து செஞ்ச ஒரு ஃபில்டர். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபில்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த செட்டப் பண்ணி ஒன் டே, அதாவது 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேர் ஒயிட் மாலி வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஏன்னா வாட்டரோட கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக. ஒயிட் மாலிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே ஒரு ஹார்டியான ஃபிஷ். அது மட்டும் இல்லாமல் ஹுட்டில் ஏதாச்சும் அந்த ஒயிட் ஸ்லைம் ஏதாச்சும் ஃபார்ம் ஆச்சுன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்குலாம் இந்த ஒயிட் மாலிஸ் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் ஒரு 1 பேர் மட்டும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பிளாக் வாட்டர் அக்வேரியம். இந்த செட்டப் ஒரு ப்ராப்பரான பிளாக் வாட்டர் அக்வேரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிஃப்ட் ஃப்ரூட், ராக்ஸ், பெபிள்ஸ் இது மட்டும் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். பட் ஒரு லீவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. பிளாக் வாட்டர் அக்வேரியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபிஷ்க்கு தேவையான ஒரு ப்ராப்பரான ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி கொடுக்கறதா வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வாட்டர் அக்வேரியம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த செட்டப்புக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிற லீவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் லீவ்ஸ், அதுக்கப்புறம் கோவா லீவ்ஸ். ஸோ இந்த 2 லீவ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரை ஹேண்ட் கண்டிஷனில் தான் எடுத்துகிட்டு வந்து டேங்க்கில் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த லீவ்ஸ்லேருந்து வந்து டேனின் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். ஸோ எந்த அளவுக்கு வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணலான்னு நான் வந்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த செட்டப் வந்து நீங்கள் இன்னும் நிறைய ட்ரிப் ஃப்ரூட்ஸ் கூட வந்து யூஸ் பண்ணலாம். பட் நான் எனக்கு இது போதும் அப்படின்றனால நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த செட்டப்பில் வந்து சம் கேட் ஃபிஷஸ் விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட ப்ரிஃபரன்ஸ். இந்த செட்டப்புக்கு என்ன மாதிரியான ஃபிஷஸ் நல்லாயிருக்கும் அப்படின்ற உங்கள் சஜஷன்ஸையும் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்கமிங் வீடியோஸில் நம்ம என்னென்ன ஃபிஷஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்றது நான் உங்ககிட்ட வந்து காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த செட்டப்பில் நான் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையும் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட ஸ்டுடியோவோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.